ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். யோபு 23 8 9 10. யோபு 23 8 9 10. ஏதோ நான் முன்னாலே போனாலும் அவர் இல்லை, பின்னால போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு சொல்றான். ஆனாலும் நான் போகின்ற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ரைட்? யோபு மிகப்பெரிய பக்தன் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். உண்மையா இருந்தான், சஃபரிங். அதுக்கு காரணம் சாத்தான் இல்லையா, ஆண்டவருக்கு தெரியும். பைபிளில் ஒரே ஒரு ஆளை குறித்து தான் இவன் நல்லவன் சொல்லிட்டு ஆண்டவன் சொல்லியிருக்காரு, சாத்தானும் சொல்லியிருக்கான், உத்தமன் சொல்லிட்டு இல்லையா. அப்போ அவன் என்ன சொல்றான், ஒரு டைம்ல அக்யூட்டா அவன் வாழ்க்கையில ப்ராப்ளம் வந்தவொடனே அவன் என்ன சொல்றான், ஆண்டவரை நான் தேடி பார்க்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், என்னெல்லாம் காரியெல்லாம் பண்றேன், அவனை பார்க்க முடியல, அவரை நான் காணாதபடி ஒழித்து கொண்டிருக்கிறான்னு சொல்றான். ரைட்? ஆனா அடுத்தபடியாக வசனம் சொல்லுது, ஆனாலும் நான் போகின்ற வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். நல்லா நீங்க கவனிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகமாக வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, நிந்தனைகள் வரும்பொழுது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது, மகா இக்கட்டிலே தேவனை தேடியும் தென்படாமல் போனால் என்ன செய்வது? ரைட்? என்ற காரியத்தை நான் சொல்ல போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை செய்தாலும் God has got seasons. இதனால் நம்ம சகை கதை சொல்ல போறதில்லை. ஆண்டவர் சீசன்ஸ் வைத்திருக்கிறார். சீசன்ஸ்னா என்ன? பார்வோன் கிட்ட சொல்றாரு. பார்வோன் ஒரு கனவு கண்டான். அதை குறித்து அவன் சொல்றான், நான் 7 வருஷம் நான் முதல்ல அவன் எப்படி சொல்றான்னா, நான் நதி பக்கத்தில் நிற்கிறேன், ராஜாவாகிய நான் நதி பக்கத்தில் நிற்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ராஜாவை அந்த ட்ரீம் பாதிக்க போகிறது. இட் இஸ் சம்திங் டு டூ வித் அ ரிவர். நல்லா புரிஞ்சுட்டு வாங்க. இதில் நான் சத்தியத்தை சொல்ல போகிறேன், இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடக்கூடாது. அப்போ அவன் சொல்கிறான், நான் இருக்கிறேன், அப்போது 7 கொளுத்த பசு வருது, அடுத்தது மெலிந்த பசு வருது. அப்போ 7 ஆண்டுகள் நீ உழைத்து சரியாக இருந்து அவைகள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை வைக்காவிட்டால் 7 ஆண்டுல நீ பெரிய பிரச்சனை ஆயிடுவேன் இல்லையா. அப்போ அதுக்கு விளக்கம் சொன்ன உடனே ராஜா என்ன சொல்றான், டக்குன்னு சரி அப்ப நீ இதே செய்யன்னு சொல்லிட்டு ஜோசப்ட்ட கொடுத்துறான் இல்லையா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில வேளைகளில் 7 வருஷம் நீ பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கிற, என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியில சொல்லப்படி ஒரு முக சுவாபத்துக்கு என்று நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு மார்வேடம் போடுறது போல இருக்கிறான். நான் உள்ளம் அழுது கொண்டு இருக்கிறது. இந்த 7 ஆண்டுகள் முடியும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உறுதியாயிருந்தால், இவன் சொல்றதை போல ஆனாலும் நான் போகின்ற வழியை அவர் அறிந்திருக்கான்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சீசன் மாறிடும். தென் யூ வில் ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். ஒரு அவன் சொல்லுங்க. இது அப்படியே எண்ட்லெஸ். அப்போ அது சாத்தவன் அப்படியே அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துருக்க மாட்டார் ஆண்டவர். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா. சீசன்ஸ் சேஞ்ச். கொஞ்ச நாளைக்கு முன்னால மானார்க் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. இந்த மானார்க் பட்டர்ஃப்ளைல பார்த்தீங்கன்னா 2 ஆண்டனா இருக்கும். அந்த 2 ஆண்டனால ஒன்று பறக்கும்போது சூரியனை அடையாளம் கண்டு கொள்ளுது, சூரியன் எங்க இருக்குன்னு. அடுத்தது விண்ட் வெலாசிட்டி அண்ட் வில் டைரக்ஷன். இது 2த்தையும் அது பார்த்துட்டா அது என்ன பண்ணுது, 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்துட்டு அதே இடத்துக்கு வந்துடுது, தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை, இந்த ஆண்டனா மாதிரி 2 பிடிச்சிக்கணும். நீங்க தாம்பரம் எலக்ட்ரிக் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெயின் நின்று உடனே என்ன பண்ணுவான், அந்த டிரைவரு அதை ஆஃப் பண்ணுவான். அப்போ என்ன ஆகுன்னா, ஜெட்டு மாதிரி மேலே அந்த ஒயரோடு கனெக்ட் ஆகிற இன்னொரு ஆங்கர் இருக்கும், அது அப்படியே கீழே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லைட் எரியாது. திரும்பி அவன் ஓட்டும் போது அதை ஆன் பண்ணுவான்.
நம்முடைய வாழ்க்கையிலே இந்த டைரக்ட் கனெக்ஷன் டு காட் நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லையா? நான் சீசன் மாறும்போது நீயும் அதோடு கூட மாற வேண்டும். அந்த காலத்தில் ஒரு ஓட்ட ஸ்கூட்டர் வச்சிருந்தேன் நான். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எல்லாரும் ஜோக் சொல்லும்போது தங்களை பற்றி நல்லா சொல்லி தான் ஜீரோக்கே வைப்பாங்க, நீங்கள் என்ன உங்களை நெகட்டிவாக சொல்லிகிட்டே சிரிக்க வைக்கிறீங்களேன்னு. ஸோ இந்த ஸ்கூட்டர் என்ன ஆச்சுன்னா ஆகணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணால் தான் போகும். சில டைமில் பார்த்தீங்கன்னா நேராக ஓடியாந்து சிக்னலில் நிற்கும். சிக்னலில் நின்ன உடனே பார்த்தீங்கன்னா ரெட்டு போட்டிருக்கோம். அந்த இது ரைஸ் பண்ணாத டக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அது க்ரீன் வந்துடும். க்ரீன் வந்துட்டு ஓச்சி பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டு விழுந்துடும். நீங்கள் அந்த சீசன் படி அந்த டைமுக்கு போகலன்னா உங்களுக்கு ஸ்டாக்னேஷன் வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இது சொன்னால் தான் சிரிக்கிறீங்க நீங்கள். சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டாக்னேஷன் வந்துடக்கூடாது. இந்த காரியங்களில் அவன் சொல்கிறான், அவரை பார்க்கவே முடியலையா, கூப்பிட்டும் போதெல்லாம் வந்துட்டு இருந்தார், எனக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரு, எனக்கு அவரை பார்க்கவே முடியலையே அப்படின்றான். ரைட்? அப்போ உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும். மனுஷன் எப்படி வேணா எடை போட்டோம், ஆண்டவர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் போகின்ற வழி அவர் அறிந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா என்றைக்குமே நீ கலங்கி தவித்து சோர்ந்து போக மாட்டேன். இப்போது சீசன்ஸ் சொன்னோம் இல்லையா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 கிளைமேட் தான், ஹாட் அண்ட் ஹாட்டர். வேர்ல்டு ஃபுல்லாக சீசன்ஸ்னால் 4 இருக்கும். சம்மர், அதுக்கப்புறம் ஆட்டம், அப்புறம் வின்டர், அப்புறம் சம்மர் வரும் இல்லையா, ஸ்ப்ரிங். அப்போது 4 விதமான காரியங்கள் இருக்கும். யோசேப்பு அவங்க அப்பா வீட்டில் இருந்தார். அப்போது அவருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, பலவர்ணம் அங்கே இருந்தது இல்லையா. அது சம்மர்னு வச்சுக்குவோம். ரைட்? சம்மர்னு வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு போகிறான், போர்த்திபார் வீட்டுக்கு, அங்கே ஆட்டம்னு வச்சுக்குவோம், கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறை, அதில் ஒன்றுமே இல்லை, வின்டர். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனை விடுவிச்சிட்டாரு, சம்மர் கொண்டான். அப்போது உன் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்பொழுது சீசன்ஸ் மாறும், அதை நீ விட்டுறக்கூடாது. இது நான் சொல்கிறது ஒரு வேளை புரியுறது கஷ்டமாக இருக்கலாம். உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக அப்படியே இருக்காது. ஆண்டவர் சீசன்ஸ் வைத்திருக்கிறார். அந்த சீசன் ஆன்மீக பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் என்ன பண்ணணும், அதோடு கூட இருந்து நாம் அது கூட ஆண்டவருடைய என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து அந்த சீசன்ஸோடு போகும்போது நம்ம வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். ராமன் சொல்லுங்கள். அப்போது இவன் சொல்கிறான், அநேக கஷ்டப்பட்டுட்டேன், துன்பப்பட்டுட்டேன். அவன் ஒரு ஸ்டேஜில் சொல்கிறான், நான் அந்த கூட்டிலே மறித்து போகிறேன்றான். அப்போ என்ன அர்த்தம்னா, சித்ரா கூட பரவாயில்லன்றான் இல்லையா. ஒரு பறவை பறக்கிறதுக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த பறவை சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கேயே இருந்து அப்படியே செத்துறேன்னா அது. ஆனால் அப்படி இருக்குன்னு சொல்கிறான், ஆனாலும் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஆனாலும் நான் படுற கஷ்டம் இல்லை, எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி சொல்லும்பொழுது ஒன்று ஆசைப்பார். நல்லா கவனிச்சுவாங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அமைதியாக இருப்பதனால் அந்த சூழ்நிலையிலே இயேசு இல்லை என்று அர்த்தம் அல்ல. நல்லா கவனிச்சுவாங்க. இயேசு அமைதியாக இருப்பதால் அந்த சூழ்நிலை இயேசு இல்லை என்று பொருள் அல்ல. புயல் அடிப்பதனால் இயேசு அந்த புயலை கண்ட்ரோல் பண்ண முடிவதில்லை என்று அர்த்தம் அல்ல. உனக்கு செவி கொடுக்காதபடியினால் இயேசுடைய காதிலே என்னுடைய ஜெபம் போய் சேரவில்லை என்று அல்ல. தாமதங்கள் நிராகரிப்பு அல்ல என்பதும் எல்லா விதத்திலும் அது உண்மையாகாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கடந்த கால தோல்விகள், நிகழ்கால தோல்வியை வைத்து வருங்காலத்திலே உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நீ படுற கஷ்டங்கள், உன்னுடைய உபத்திரவங்கள், உன்னுடைய பாடுகள், இவள் எல்லாவற்றையும் வைத்து இனி வரும் காலங்களில் எப்படி இவனை ஆஸ்வதிக்கம் செய்ய மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை சரியில்லைன்றதுனால நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. ரைட்?
இரண்டாவதாக, God has sent us in this world with a purpose. Is your God-given desire or design to live in this world like a blueprint? Purpose-na என்ன? God-given desire or design to live in this world. இந்த உலகத்தில் வரும்போது ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அனுப்புறாரு. எப்பா இதுபடி தான் நீ வாழணும்னு. அதான் அதை வைத்து தான் நம்ம பர்பஸ், நம்ம எப்படி அந்த நம்ம என்ன காரியங்கள் செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாருங்க, வாழ்வின் நோக்கம். தேவன் இந்த உலகத்திலே நீ செய்யும்படி வைத்திருக்கும் நோக்கம் அல்லது வரைபடம். அப்போ God has sent you in this world with a purpose. அதை மறந்துடக்கூடாது நீங்க. ரைட். உன் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் மனிதன் மூலமாக தான் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒரு ஆம்பியன்ஸ் வச்சிருக்காரு, ஏர்த்ல வச்சிருக்காரு. ஏர்த்ல தேவதூதரை வச்சு பிரசங்கம் பண்ண முடியாது இல்லையா? சாத்தானை வச்சு செய்ய முடியாது. ஆண்டவர் உன்னை தான் செய்யணும். அப்போ ஆண்டவர் உன்னை முன் கொடுத்துருக்கிறாரு, சில காரியங்களை பர்பஸோடு அமைச்சிருக்காருன்னா நீ தான் அதை செய்யணும். உனக்கு கஷ்டம் வருது நஷ்டம்ன்றது அப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ரைட். அடுத்தது, உன் வாழ்க்கையில் லக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ரைட். டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனே இல்லைன்னா உன்னுடைய லைஃப் மொனோட்டனஸ் ஆகிடும். 1526 வேர்ல்டு எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குன்னு நினச்சிருந்தாங்க. அப்போது அவங்க வண்டியில் ஏறி ஒரு போட் எடுத்துகிட்டு வேர்ல்டுடைய எண்டு எங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஊர் மாதிரி வந்தது. அவங்க நினச்சிட்டாங்க, ஓ இதுதான் எண்டு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ஒரு கொடி நட்டினாங்க. அதில் நோபிலஸ் அல்ட்ரான்னு போட்டிருக்கான். இன்னைக்கு இருக்குது. ஒரு சின்ன தீவு தான் அது. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லையா? அது ரவுண்டாக இருக்கு. அப்போது உன் வாழ்க்கையில லக்கு ஒன்றும் இல்லைன்னா நீ ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியாது. எதுக்காக ஆண்டவர் அமைச்சிருக்காரு உன்னை? என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற இல்லையா? தன் வாழ்க்கையிலே தேவ நோக்கம் அறியாமல் எவ்வளவு புகழ்ச்சியாய் நீ வாழ்ந்தாலும் அது வேஸ்ட். யார் உலக பிராரமா 100 பேர் கை தட்டுமே இல்லையா? இப்பெல்லாம் சொல்றாங்களே அவருக்கு 10,000 லைக்ஸ் பிரதர்னு சொல்றாங்க. அது லைக்ஸ் நம்ம அந்த காலத்துல எல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. ரைட். ஒரு பொண்ணு இன்னைக்கு நான் ரசம் வச்சேன்னு சொன்னா அதுக்கு லைக் போடுறான். என்ன ஐயோ, சரி உலகம் அப்படி இருக்கு. சரி, வாழ்வின் பல மிகுந்த வெற்றியான சூழ்நிலையிலே தேவ நோக்கம் இல்லாவிட்டால் அது துக்கமானது இல்லையா? ஆண்டோடைய பர்பஸ் நிறைவேற்றாத சில காரியங்கள் கன்ஸ்ட்ரக்டிவா நீ செய்தாலும் அது துக்கமானது. ரைட். அடுத்தது பாருங்க, உனக்கும் ஆண்டவருக்கும் நிரந்தரமாக ஒரு பிரிவு விட்டால் அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஒரு பக்தன் சொல்றான், உமக்கும் எமக்கும் இடையிலே ஒன்றுமே என்றுமே வராமல் காத்திடும் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில 2 காரியம் பார்த்துட்டோம். ஏதோ உன்னுடைய சூழ்நிலைகள் சாதகமா இல்லைன்றதுனால ஆண்டவர் உன்னை ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத. 2வது என்னதான் நீ உலகத்துல சாதிச்சாலும் ஆண்டவருக்காக செய்யாம உலகத்துக்காக நீ என்ன செய்தாலும் அதனால ஆண்டவர் கிளாப் பண்ண மாட்டார். ஏன்னா யூ ஹேவ் காட் எ பர்பஸ் இன் யுவர் லைஃப். ஆமென் சொல்லுங்க. 2வது 3வது ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1 என்னன்னா, இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை செய்த ஒன்று அமைச்சிருக்காரு. 12 அதிகாரம் யோசேப்பை பற்றி எழுதியிருக்கு. ஆனா இந்த 12வது அதிகாரத்துல பற்றி சங்கீதத்தில் தாவீது எழுதுறாரு 105:17 அவர்கள் பஞ்சத்தினின்று காக்கப்பட ஒரு புருஷனை எகிப்துக்கு அனுப்பினார். என்ன கான்செப்ட்? 1000 காரியம் செய்தான். உள்ள போட்டாங்க, வெளியே போட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரரை பஞ்சத்துல இருந்து காக்கணும். அதான் பர்பஸ். அப்போ வாழ்க்கையில் யூ காட் அ பர்பஸ். அப்போ நீ எப்பொழுதும் அந்த ஒரு நிலைக்குள்ளாக நீ இருக்கிறாய் என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? 2வது பார்த்தீங்கன்னா, புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கேன் எந்தூன்றாங்கல்ல, இப்போ அது ஷார்ட்டா சொல்றாங்க, இப்போ ப்ரோன்றாங்களா அந்த மாதிரி. அது எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நீ வாழ்வது தேவனுக்காக வாழ்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ளும் முன்னால டக்கு நீ போய் இங்க மாட்டிக்கூடாது. தாவீது சொல்றான், விக்கினங்கள் கடந்து செல்ல மாட்டேன், அவருடைய சிறையில் நான் அங்கே இருப்பேன்றான். அது கற்றுக்கணும் நீங்க இல்லையா? சில காரியங்கள் நம்ம செய்கிறோம், அதே மாதிரி இமிட்டேஷன் பண்ணக்கூடாது. அதான் போட்டிருக்கு. 3வது பாருங்க,
மனிதர்களுக்கு நீ செய்கின்ற ஆன்மீக சேவை, உலகப்பிரகார சேவை ஆண்டவருக்கு செய்கிற. வாட் எவர் யூ டூ ஸ்பிரிச்சுவலி, ஈவன் ஏழை எளியவர்களுக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு செய்கிறாய். ரைட்? இப்போ 3 காரியம் பார்த்துட்டோம் இல்லையா? ஒன்று, நீ ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா அவ்வளோதான் நீ இல்லைன்னு இல்லை. 2வது, காட் ஹஸ் சென்ட் யூ வித் பர்பஸ். 3வது, உன் வாழ்க்கையில நீ என்ன செய்தாலும் ஆண்டவருக்கு செய்கிற. அப்போ ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில அதை நீ செய்து முடிக்கிறாயா அல்லது லீட் பண்ணிட்டு போறியான்றது உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு இவளெல்லாம் புரிந்திருக்கிறாய் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ரைட்? அடுத்தது பாருங்க, யோபு உத்தமனா தான் இருந்தான். ஆண்டவர் அவனை ஒரு பிரச்சனையில் தள்ளிட்டார். ரைட்? அதுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஒரு ஆள் ஒரு கிங் சொன்னானா, ஒரு பெரிய சேனல் இருக்கு, அதில் ஃபுல்லாக குரோக்கடைல்ஸ் இருக்கு. அதை ஏமான் போய் கிராஸ் பண்ணுறான்னா அவனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்றேன். சரி, அவன் விழுந்துட்டான், குதிச்சிட்டான். ஒருத்தன் சந்தோஷமா டப்படப்பட நடிச்சு வந்துட்டான். எல்லாரும் கை தட்டுறாங்களாம். ஏன்னா அவ்வளோ குரோக்கடைல்ஸ்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு. சரி, அவனை கூப்பிட்டு எல்லாம் ராஜாட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது அவன் அப்படியே சுற்றிட்டு வந்தானா. அவன் எங்கேருந்து விழுவானா அந்த இடத்துல டே என்னை யாரா தள்ளி விட்டது? ஏன்டா டே, நான் என் லைஃப் போயிருக்குமே, அட வின் பண்ணுறியாடா அதுக்கு? இல்லை யார் தள்ளி விட்டது என்ன? அப்போ இவன் நினைக்கிறான், இந்த யோபு நினைக்கிறான், யாரை தள்ளி விட்டாங்க நம்மளை. ரைட்? அதனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை இருந்தால் கூட நான் போவேன், ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு, நான் எந்த ரூட்டில் போகிறேன், அடி வாங்குறேன், மிதி வாங்குறேன், எல்லாமே எனக்கு தெரியும். சரி, உன்னுடைய தவறுகளினால் இப்படி பிரச்சனையில் போய் மாட்டிக்கினா நீ தான் வெளியே வரணும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய மாட்டார். நீ என்னதான் நான் போகிற வழின்னு சொன்னால் கூட வரணும். ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ போகாத, அந்த இடத்துல போனால் தனியாக போகக்கூடாது, அந்த இடத்துல அந்த கனிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அவள் சாப்பிட்டா பிரச்சனை மாட்டிக்கிட்டா இல்லையா? அப்போ நிரந்தரமாக ஆண்டவர்களுக்கு உதவி செய்யலை. நீங்கள் நல்ல பைபிளை வாசித்து பாருங்கள். அதோடு அவங்க வெளியே வந்தவங்க தான். ரைட்? ஒரு பேச்சும் பேசலை. தேவ சாயில இருந்து, அதாவது 100 to 0 மாதிரி ஆயிடுச்சு. ரைட்? அடுத்தது பாருங்க, ஆகார் முதல் வாட்டி அவ போகும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிருபையா ஆபிரகாமுடைய ஜெபத்தினால் அவனை விடிச்சார். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா என்னதான் பிற்காலத்தில் சொல்கிறாள் இருந்தாலும் அவள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யலை. ஷி வாஸ் இன் ட்ரபிள். நீ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவே. 3வது பார்த்தீங்கன்னா ஏசா. ரைட்? அது நம்ம வாசித்தோம் இல்லையா? ஏசா சொல்கிறான், கூழ் வாத்தின்னுக்கிறான். யார்? அவன் தம்பி. அவன் சொல்கிறான், எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், அப்படின்னா உன் சேஷம் புஸ்தகத்தை கொடு, நான் வச்சுக்கிறேன்றான். சொல்கிறான், சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு? ரைட்? நான் சாவ போகிறேன் என் பசியில். கடைசியில் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏசா அப்படி சொன்னான், பிற்காலத்திலே அதை கனிவோடு தேடியும் அவன் கண்ணீர் விட்டும் அவன் கிடைக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யோபுஸ் இருக்கிற பாதை வேற. சில பேர் ஆண்டவரை ஒரு மாதிரி லைட்டாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். அதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். அதை சொல்லணும் இல்லையா உங்களுக்கு? நான் எது இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்வார், நீங்கள் போங்கன்னு சொல்லக்கூடாது. ரைட்? அடுத்தது பாருங்கள், எலிமலேக். ரைட்? எலிமலேக்கு 2 பசங்க, ஒரு நல்ல ஒய்ஃப். சாப்பாடு இல்லைன்றதுனால, பஞ்சம்ன்றதுனால, அப்பத்து வீடு என்று சொல்லப்படுறதுனால பெத்லேஹேம்லேருந்து மோவாப் என்று சொல்றதுனால ஃப்ளஷுக்கு போயிட்டான். அவனுக்கு 2 பசங்க, மக்களோன் கிலியோன். அதுக்கு என்ன அர்த்தம்னா சிக்னஸ் அண்ட் வீக்னஸ். அவன் அப்படி வச்சான் தெரியல பேர். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் மனைவிக்கு தான் கிருப்பு கட்சிது. அவன் கடைசியில் இறந்து போகிறான். ப்ரிமெச்சூர் டெத் மாதிரி தான் இருக்கு இல்லையா? 2 பசங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓல்டன் டேஸ்லலாம் பெண்களுக்கு பேர் ரேஷன் கார்டுலேயே இருக்காது. ஏன் உங்களுக்கு தெரியாது? சரி, அடுத்தது பாருங்க, சிம்சோன் நூல் பாவை, புது பாவை என்னென்னமோ கட்டினாங்க. எல்லாத்துலையும் ஆண்டவர் தப்பிச்சு விட்டாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன், சில பேர் சொல்கிறாங்க, இல்லை கடைசி அபிஷேகம்லாம் வந்தது பெருதான். இல்லை, அவனை ஏன் ஒரு ஆண்ட சராசங்களை பட்டு உட்காந்துருக்காரு, ஒரு தேவதூதனை அனுப்பி இந்த குழந்தை எப்படி இருக்கலாம் சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியிருந்ததுன்னா அவன் எங்கேயுமே ஜெபம் பண்ணதாவோ நியாயம் விசாரித்ததாவோ வேறு எதுவுமே இல்லை. கடைசியில் பரிதாபமாக மனுஷன். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உதவி செய்யலை, என் லைஃப் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னா
உன் லைஃப் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இல்லையா. முதலே சொல்லிட்டேன், நான் காட் அ பர்பஸ். சரி, அடுத்தது பாருங்க. சில வேளைகளிலே யோபை போல சில பக்தர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கான், துன்பப்பட்டிருக்கான், வேதனைப்பட்டிருக்கான், அவமானப்பட்டிருக்கான். ஆனா அவர்கள் உறுதியா இருந்திருக்காங்க. அவர்கள் எனக்கு சில காரியங்களை வாசித்தேன், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட், ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்னு இதுல நம்ம ஒரு இது வாசித்தோம் இல்லையா. 1 நாளாகவும் 17:1-8. தாவீது ஒரு அரண்மனை கட்டிட்டான், நல்லா கேதுரு மரம். அவன் சொல்றான், ஆண்டவருக்கு நான் ஒரு காரியம் செய்யணும்னு. நல்ல மனுஷன், ஆண்டவரை ஏற்றவன். அப்போ அவன் சொல்றான், நாத்தான் வந்து சொல்றான், இல்லை ஆண்டவர் நீங்க கட்டவனான்னு சொல்லிட்டாரு உங்களை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நல்ல காரியம் தானே. கட்டுறான், அதுக்கப்புறம் பலி செலுத்துறான், எல்லாமே சரியா போகுது, ஜெபம் பண்றான் இல்லையா, அப்போ அவங்க எல்லாம் நிக்குதுன்றான், எல்லாரும் பண்றான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை வானேன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று பாருங்க, யோவான் சிறையில் இருக்கிறத பற்றி நான் 2 வாரத்துக்கு முன்னால் பேசணும்னு. ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா. ஏன் மல்கியா தீர்க்கதரிசில சொல்லியிருக்குது, ஏசாயா தீர்க்கதரிசில சொல்லியிருக்கு, இவன் வருவான்னு. வந்தான், இவரை நல்லா வழி நடத்தி ஓட் போடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பெரிய அறிமுகப்படுத்தினான். இவன் பிரச்சனையில் மாற்றி இருக்கான். ஜீசஸ் வந்து அதை சரியாக ஹேண்டில் பண்ணாத மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா ஏதாவது ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லியிருக்கலாம். அவன் கேட்டு அனுப்புனது என்னன்னா, மேசியா இவர் தானா, இவர் வந்து நம்மளால விடுவிக்க முடியுமா என்ன. ரைட். 3வது பாருங்க, இந்த லாசரு கதையை பார்த்தீங்கன்னா கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஒரு நாள் எந்திரிப்பான்றான், இவளுக்கு நல்லா சத்தியம் தெரியுதா சொல்றார். லாஸ்ட் டேல உயிர் தேடுதல் டைம்ல அவன் எழுந்திருப்பானு இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த செய்தியை கேட்டவன வந்திருக்கணும் இல்லையா, இயேசு வந்திருக்கணும். அதை கேட்ட பின்பு சில நாட்கள் தாமதித்தார்னு போட்டிருக்கு இல்லையா. அப்ப சீஷர்கள்லாம் சொல்லியிருப்பாங்களே, ஐயோ அந்த ஒரு லேடி வந்து அன்னைக்கு அவ்வளோ பரோட்டா குருமெல்லாம் செய்து நீ போட்டது, கூப்பிட்டா போயிடலாம் ஆண்டவரே. அவன்கிட்ட சொல்லிட்டாங்க, இதில் வந்து ஆண்டவர் மகிமைப்பட போறாருன்னு. என்ன மகிமைப்படுறது, செத்து போயிட்டான் என்ன. அப்போ 3 காரியங்கள் சொல்லிட்டேன் இல்லையா. 1 தாவீது ஆலயத்தை கட்டுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான், கடைசியாக பார்த்தீங்கன்னா பவுல் 2 கொரிந்தியர் 12:7-8. அதுல என்ன கேட்குறான், ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கு, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, என்னால் தாக்கு பிடிக்க முடியல, நீங்க வேணா அந்த எடுத்துருங்க, அந்த முள்ளை எடுத்துருங்கன்ற. ஆண்டவர் சொல்றாரு, 1/3 ஆஃப் தி நியூ டெஸ்டமெண்ட்டை எழுதுனவர் சார், இங்க வலிக்குதுன்னா இல்ல தைலம் தடவின் பட்டு ஒன்ற மாதிரி இருக்குது, முட்களை நீக்கவில்லை, என் கிருபை உனக்கு போதுன்ற. அப்போ சில வேளைகளிலே உன் வாழ்க்கையிலே 2 டைப் ஆஃப் பீப்புள் பார்த்துட்டோம். ஒருத்தன் என்ன பண்ணா, அலட்சியம் பண்ணிட்டான். இவங்க ரொம்ப ஜெனுயினா இருந்திருக்காங்க, ஆண்டவர் அதுக்கு உதவி செய்யல. ரைட். சரி, இப்போ இன்னொரு காரியம் சொல்ல போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ யோபை பற்றியே பேசியிருந்தா பார்த்தாது, இப்போ உங்களை பற்றி என்ன பற்றி பேசணுமே, அப்போதான் நமக்கு சரியா இருக்கும் இல்லையா. அப்போ நீ எவ்வித சூழ்நிலையிலே அழிந்து போகாதபடி நீ 3 காரியங்கள் உன் வாழ்க்கையில செக் பண்ணும். நம்பர் 1, நீ வளர்ந்து வரும்பொழுது சரியான ஒரு மனிதரோடு இருக்க வேண்டும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பைபிள்ல இருக்கும். ரைட். சரியான ஒரு மனிதரோடு இருக்க வேண்டும். ஏன்? அவனுக்கு இருக்கிற அபிஷேகம், அவன் கஷ்டப்பட்டு முன் வந்த பாதைகளை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சரியான பிணைப்புகள் உனக்கு ரொம்ப இது. நிறைய காரியங்களை நீ பார்க்கலாம், கத்துக்கலாம். எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, எப்படி பிசாசுகளை துரத்துறாங்க, இதெல்லாம் கத்துக்கலாம். வேற ஒண்ணு. அடுத்தது சரியான இடம். நீங்க சரியான இடத்துல வளர மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதை யோசித்து பாருங்க. எஸ்தர் 3 நாள் யூதருக்காக தன் சொந்த வீட்டில் ராணி ஆகாத இருந்து ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா அந்த வெற்றி கிடைச்சிருக்குமா? சான்ஸே இல்லை இல்லையா. நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? சரியான இடம்னா என்னன்னு. அந்த இடத்துல போனாதான் கிளிக் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் சகலத்தையும் அதனது நாட்டிலே நேர்த்தியாக செய்கிறவர், ஆனாலும் இவைகளுக்கு சமயமும் காலமும் அமையணும் இல்லையா. அப்போ சரியான இடம். ரைட். எலியா இருக்காரு, ஆண்டவர் சொல்றாரு நீ போய் பாரு, ஆகாத பார்த்துட்டாரு. அப்போ அவனை பார்த்து சொல்றாரு, தேர் கோ தேர் ஸ்டே, ஏதோ ஒரு அடையாளம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த தேர்ன்ற இடத்துல அவன் போய் இருந்தா தான் காக்கா வரும். ஆண்டவரே சொன்னாலும் காக்கா வராது. ஏன்னா நீ தேர்ல இல்லை. ஆண்டவர் சில வேலை சில காரியங்கள் சொல்லுவாரு,
நீ அதெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயாவது ஒரு தேரில் உட்காந்துனா இல்லை. சரி, அடுத்தது பாருங்க, சரியான திட்டம். உன் வாழ்க்கையிலே உன்னுடைய பர்பஸ் நிறைவேறணும்னா சரியான ஒரு பிளான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்னா, முதல் ஒரு வெற்றி பெற்றுட்டான், ரெண்டாவது நான் போகிறேன்றான் சண்டைக்கு. அவன் சொல்கிற இல்லை போவாத, அங்கே உட்காரு, நான் முசுக்கொட்டை செடியில். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த திட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் நான் எரிகோக்கும் போன சொல்கிறான், நான் ஒரு திட்டம் இருக்குப்பா, நான் உனக்கு கொடுத்துட்டேன், யோ ஒன் த ரேஸ். ஆனால் நீ 6 வாட்டி சுற்றணும், 7 வாட்டி சுற்றணும் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 3 காரியங்கள் முக்கியம். ஒன்று, சரியான மனிதர், சரியான இடம், சரியான திட்டம். மறந்துடுவீங்களா? இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். சரியான மனிதர், சரியான இடம், சரியான திட்டம். அப்போது இது தெரியணுன்னா உன் வாழ்க்கையில் நீ யார், எங்கேருந்து வந்த, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, என்ன பண்ண போகிற, நீ ஆண்டவர் உன்னை என்ன பண்ண சொல்லியிருக்காரு, வாட் த பர்பஸ்ன்னு தெரியணும். உன் வாழ்க்கையில் நீ யாருன்னு தெரியணும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் சரியான மனிதரோடு இணைத்திருக்காருன்னு நம்பணும். சரியான இடம், சரியான திட்டம். ரைட்? சரி, இப்போது நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு திரும்பி வரலாம். 10வது வசனம் சொல்லுகிறது, 23:8-9 படிச்சிட்டேன். இதோ நான் முன்னாலே போனாலும் இல்லை, அவர் பின்னால் போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரீசிதம் காணுவேன். ஆனாலும் நான் போகின்ற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் ஒன்றாக நான் விளங்குவேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடியும் போது ஒரு ஆனாலும் வச்சுக்கோங்க, பட் இஃப் சோன்னு இருக்குது இங்கிலீஷ்ல. ஆனாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா பட் இஃப் சோன்னு சொல்றான். அவன் எங்களை தப்பிவியாமல் போனாலும் நான் ஆண்டவரை தான் நம்புவேன். ரைட்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுவியாமல் போனாலும். அதாங்க கடைசி ஸ்டாண்ட் நம்முடைய வாழ்க்கையில். ஒரு ஆளை நம்பி வந்துட்டேன், ரைட்? ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனையோ பக்தருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இவளுக்கு திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. கடைசி நாட்களில் வாழும் நமக்கு அவருக்கு அது நம் திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதியிருக்கு. அப்போ இந்த ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அப்போது சாத்ராக், மேஷாக் சொல்கிறான், நாங்கள் ஆராதிக்கிறது எங்களை தப்பிக்க விடியாமல் போனாலும். சொல்கிறோம்ல, ஆனாலும் அடக்கிட்டேயா, ஒன்றும் இல்லாத ஆயிட்டேனா, ஆனாலும் ஆண்டவர் வெளியில் சொல்லலை, அவர் தேடி பார்த்தேன் காணோம், ஆனால் அப்போ இந்த வழி அறிகிறான்றான். இதான் ஹையஸ்ட் லெவல், பீக் லெவல் ஆஃப் ரைட் டிக்ளரேஷன்ஸ். ரைட்? அடுத்தது பாருங்க, யாக்கோபு சொல்கிறான், நான் போகட்டும், பொழுது விடுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். புடிச்சான். ஒன்று நீ ஆசீர்வதிச்சுன்னா தப்பிச்சிடுவேன், நீ ஒழியன்னு இல்லைனாக்கா நான் விட்டேன்னு சொன்னீங்கன்னா அவன் என்னை கொன்றுவான். அதனால் நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு வேறு இதில் ஆப்ஷனே கிடையாதுன்றான். அப்படி வாழ்க்கையில் சில வேலைகளுக்கு சொல்லணும், ஆண்டவரே எல்லாம் நெகட்டிவாக போகுது, நீங்கள் தான் செய்யறதுனா செய்யுங்க பாருங்கள். ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவீது கோலியாத்தை கொல்ல போகிறான்ல, அவன் என்ன சொல்கிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வரடா, நான் ஆராதிக்கிறது. அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அவர் உன்னை ஜெயிக்கிறவர் அல்ல. அதே மாதிரி பாருங்க, எஸ்தர் 4, நான் போய் தடைகளை நீக்கி தப்பிச்சு ராஜா கிட்ட போவேன், நான் செத்தாலும் சாகிறேன். அதுக்கு நம்மளை யாரையும் சாக சொல்ல ஆண்டவர். பட் அவன் சொல்றான், இல்லை, நான் விசுவாசிக்கிற என்னுடைய மிஷன், என்னுடைய பர்பஸ் இன் லைஃப் as on today is that I will trust God in everything that I know. ரைட்? பவுல் அடிக்கடி சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் அற்பமாக எண்ணேன். அடிக்கடி சொல்றான், மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவாக இருந்தாலும் என்னை பிரிக்காதியான்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? சரி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் அது நடக்கலை. இப்போ என்ன செய்யறது? ஆபகுக்கு சொல்கிறான், ஒரு தரிசனம் கொடுத்தாரு, ஆண்டவர் சொன்னார், அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு ஒரு டைம் இருக்குப்பான்னு சொல்லிட்டாரு. அதுவரை நான் என்ன செய்ய போகிறேன்? அத்திமரம் தொழிலாளர் விடாமல் போனாலும், திராட்சை கை கொண்டால் போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே ட்ரஸ்ட் பண்ணுறேன்றான். வந்துட்டே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது. ரைட்? அநேகர் டெலிஃபோன் பண்ணுறாங்க லாங் டிஸ்டன்ஸில் இருந்து, அவங்க பிள்ளைகளினால படுகின்ற பாடுகள்,
நீ ஆண்டவரை நம்பி வந்துட்ட, இப்போ வந்து ஆண்டவரை கிக் பண்ண முடியாது இல்லையா? ஒரே ஒரு நம்பிக்கை, ஆனாலும் நான் போகின்ற வழி அவர் அறிந்திருக்கிறார், அவர் உன்னை கைவிட மாட்டார். ஒரு நாள் ஒரு திருப்பம் வரும், அன்றைக்கு எந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்ட இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஆண்டவர் உனக்கு செய்து முடிக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிடும். ரைட்? எலியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து டிப்ரெஷனுக்கு போன காரியம் அவன் தான். ஏன்னா ஒரு லெட்டர் பார்க்குறாங்க, அதில் என்ன சொல்கிறான், நாளைக்கு உன் தலை இருக்காதுறான்றா ராணி. அவனுடைய ஜீவன் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி ராஜாட்ட தப்பிச்சான். இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவன் பலி போட்டிருப்பான், இவனை கைமை பண்ணிருப்பான் எல்லாம் சேர்ந்து. 450 பேர் அடிச்சிருப்பாங்க இவனை. ஆனால் தப்பிச்சிட்டான்ல, தப்பிச்சிட்டான். ஆனால் பயந்துட்டான். அந்த பெண்ணுக்கிட்ட நம்முடைய லைஃப் பொசிஷன் என்ன பண்ணுறது? அதனால அவன் என்ன பண்ணுறான், ஊருக்குள்ளே போகாமல் மனாந்திர திசைக்கு போகிறான். நம்ம 2வது காரியம். 3வது காரியம் என்ன பண்ணான்னா, மனாந்திர திசைக்கு போய் பாதி வழியில் அட்டெண்டன்ட் கூட்டு வந்து நிறுத்திட்டான். அட்டெண்டன்ட் எல்லாம் கூட இருந்தால் சொல்லியிருப்பான், என்ன சாமி நீங்கள் எவ்வளோ காரியங்கள்லாம் செய்திருக்கிறீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் போய் டல்லாகிறீங்களான்னு. ஓடினான், நடந்தான், உட்கார்ந்தான், படுத்தான், தூங்கிட்டான். எல்லாமே பாருங்க, பேக் ஸ்லைடிங் தான் அப்படி தான் வரும். ஏவாள் கண்டாள், எடுத்தாள், பார்த்தாள், இச்சித்தாள், எடுத்தாள், கடிச்சாள், அவர் கொடுத்தாள், காலி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில 2வது காரியம் அது. 3வது பார்த்தீங்கன்னா, உனக்கு வேண்டியது அந்த சமயத்தில் 2 நாள் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்போது தூங்கிடுவேன். காலையில் கிளியர் ஆகிடும் பாதி காரியம். அன்னைக்கு நைட்டே இருந்து ஆண்டவரை திட்டி, ஃபோன் பண்ணி சில பேரை திட்டி நம்மளால் முடிஞ்ச காரியம். ரைட்? அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு கொடுத்தது என்ன? சாப்பாடு, தண்ணி, ஸ்லீப்பு, 3. உன் வாழ்க்கையில் டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணமாக அது எடுக்கிறதுக்கு காரணம் நீ ரெஸ்ட்டு தான். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுக்குள்ளே டமால் 2 வார்த்தை வரும், என் பிதாக்களை பார்த்தலும் நான் நல்லவன் அல்ல. நான் உனக்கு கேட்டார் ஆண்டவர், நீ பிதாக்களை பார்த்தோம் நல்லவன் நான் இல்லையே, ஏதோ சொல்கிறான் அவன், சோறில் ஏதோ ஒரு காரியம் சொல்கிறான். அப்போது பவுல்னு சொல்கிறான், இப்படி மாதிரி சூழ்நிலை தான் வரதான் செய்யும், ஆனால் கடைசி வரை நிலையேற்பனே ரட்சிக்கப்படுவான். அதுக்கு தான் பவுல் சொல்லிட்டாரு, நல்ல போராட்டத்தை போராடி ஓடுத்த முடிடா, அப்போதான் உனக்கு கப்பு கொடுப்பாங்க. சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். அக்கினி போன்ற சூழ்நிலையை கடந்து செல்லும் பொழுது 4வது நபர் ஒருத்தர் இருப்பாருங்க. உன்னை வந்து ஆண்டவர் அழைச்சி வா அக்கறைக்கு போகலாம், ஒழிஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டானா நிச்சயமாக புயல் வரும். ஆனால் நீ அந்த மாதிரி இப்போ 3 விதமான புயல்கள் வந்தது, அதில் நீ என்ன பண்ணணும்னா, புயல் ஆண்டவர் எங்கே இருக்காரு பாரு, நீ எங்கே இருக்கிறாரு பாரு, இந்த சூழ்நிலை எங்கே இருக்காரு பாரு. உனக்கு நம்பிக்கை இருந்தால் சொல்லு, ஆனாலும் நான் போகின்ற வழியாக இருந்திருக்கிறேன் சொல்லு. அவன் வாழ்க்கையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் சொல்கிறான். ஏதோ ஒரு காரியம் விஷயம் பார்த்தா தெரில, அந்நிய கண்கள் இல்லை, என் கண்ணே அவனை பார்க்கன்றான். 40வது அதிகாரத்தில் பாருங்கள், கடைசியில் போட்டிருக்குது 42வது அதிகாரத்தில், கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார், அவன் ஆண்டவரை பார்த்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு நாள் வரும், யுவர் ஐஸ் வில் மீட் ஜீசஸ். எல்லா கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் வரும்பொழுது, எல்லா பாடுகள் வரும்பொழுது, உலக பிரகாரமாக நான் தான் சொன்னேன் இல்லையா, 1000 காரியங்கள் நீ செய்தாலும் மைனஸ் ஜீசஸ் நீ செய்கிறது வேஸ்ட்டு. ரைட்? நான் முதல் சொன்னல, நீ என்னதான் நீ காரியங்கள் செய்தாலும் அது ஆண்டவர் சொல்லாத பர்பஸை நிறைவேற்றலைன்னா அதில் எந்த விதத்துலையும் உனக்கு லாபம் இல்லை. ரைட்? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். எல்லாம் முடியுது, எல்லாம் ஸ்டோக் பண்ணிட்டான் என்ன சாத்தான், என் விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்காத. நீ போகின்ற வழி அவர் இருந்திருக்கிறார். நீ சோதித்த பின் ஒன்று பொண்ணுன்னு சொல்லுவா அவர். அதை விட என்னங்க அவனுக்கு 1000 காரியங்கள் இட்டான், அதை விட என்னங்க வேணும்? தேவன் பெரிய காரியங்களை செய்வார். When you are in the brink or at the end of your affliction, you will have more crisis. சில வேளையில் உன் கிரைசிஸ் வரல, முடியப்போது உனக்கு எல்லா விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், சீசன் மாறப்போகுது உனக்கு. திருப்பி நான் சொல்கிறேன், சில பேர் நினைக்கிறாங்க என் வாழ்க்கையெல்லாம் தோல்வி பிரதர். இருக்கட்டும்,
உன்னுடைய ஃபியூச்சர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உன் வாழ்க்கையெல்லாம் பார்த்து நீ தோல்வியா வெற்றியெல்லாம் பார்க்க மாட்டார், இன்க்ளூடிங் யுவர் சின்ஸ். டோன்ட் வரி. ஆண்டவருக்கும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல உறவு இருக்க வேண்டும். உன்னை காண கிறிஸ்துவை காண வேண்டும். ஒன்லி டு பி வாட் ஹி ரியலி வாண்ட்ஸ் மீ டு பி எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த பில்கிரிம் வேணும்னு அர்த்தம். எதுக்காக ஆண்டவர் படைச்சாரோ அந்த படைப்பை நிறைவேற்றுற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் அதை செய்துன்னு இருக்கணும். சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா சிலரை எடுத்தோன்னே ஆசீர்வதிக்கிறாரு, சில பேர் பாதியில் ஆசீர்வதிக்கிறாரு, சில பேரில் ஆசீர்வதிச்சு பிடுங்கிறாரு உடனே. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் மாறாதவர். சூழ்நிலைகள் மாறும், ரைட்? உன்னுடைய பெயின்ஸ் மாறும். நிரந்தரமான உன்னை பெயின்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் வைக்க மாட்டார். ஆண்டவரின் வாழ்க்கையில் பெரிய காரணம் எல்லாமே இருப்போம்.